குருதேவர் ஸ்ரீராமகிருஷ்ணரின் அமுத மொழிகள். எனது இந்த நிலை யாருக்கு தெரியுமப்பா? நித்தியத்திலிருந்து லீலைக்கு கீழே இறங்கி வருகிறேன். மீண்டும் லீலையிலிருந்து நித்தியத்திற்கு செல்கிறேன். நித்தியத்தை அடைவதுதான் பிரம்ம ஞானம். இது மிகவும் கடினம். உலகியல் புத்தி முற்றிலும் நீங்காமல் பிரம்மஞானம் உண்டாகாது. இமவான் வீட்டில் பார்வதி தேவி மகளாக பிறந்தபோது தந்தைக்கு பல்வேறு காட்சிகளை காட்டி அருளினாள். மகளே, நான் பிரம்ம தரிசனம் பெற விரும்புகிறேன் என்றார் இமவான். அதற்கு பார்வதி, அப்பா, அது உங்கள் விருப்பமானால் அதற்கு சாது சங்கம் வேண்டும். இல்லறத்திலிருந்து விலகி அவ்வப்போது தனிமையில் சாதுக்களுடன் வாழுங்கள் என்றாள். அந்த ஒருமையிலிருந்தே பன்மை வந்துள்ளது. அதாவது நித்தியத்திலிருந்து லீலை. ஒரு நிலையில் பன்மை மறைந்து விடுகிறது, ஒருமையும் மறைந்து விடுகிறது. ஏனெனில் ஒன்று இருந்தாலே இரண்டு வந்து விடுகிறது. இறைவன் இணையற்றவர். அவரை ஊமைகள் கூறி விளக்க முடியாது. இந்த நிலையை இருளுக்கும் ஒளிக்கும் இடைப்பட்ட நிலை எனலாம். இந்த ஒளி நாம் காண்கின்ற ஒளி அல்ல, பௌதிக ஒளி அல்ல. மறுபடியும் இறைவன் என் நிலையை மாற்றும்போது, அதாவது லீலை நிலைக்கு மனத்தை இறக்கி கொண்டு வரும்போது, கடவுள், மாயை, உயிரினங்கள், பிரபஞ்சம் என்று அவரே எல்லாமாக ஆகியிருப்பதை காண்கிறேன். இன்னும் சில வேளைகளில் எஜமானும் அவனுடைய தோட்டமும் போல் தாமே இந்த உலகையும் உயிரினங்களையும் படைத்திருப்பதாக எம்பெருமான் எனக்கு காட்டுகிறார். இறைவனே கர்த்தா, அதாவது செய்பவர். இந்த உலகம், உயிர்கள் எல்லாம் அவருடையவை. இந்த உணர்வே ஞானம். நான் கர்த்தா, அதாவது நான் செய்கிறேன், நான் குரு, நான் தந்தை. இந்த உணர்வு அறியாமை. பணம், காசு, சுற்றத்தார், வீடு, வாசல், மனைவி, மக்கள் எல்லாம் என்னுடையவை என்ற உணர்வு அறியாமை. இறைவா, நீதான் கர்த்தா என்ற உணர்வு ஏற்படாத வரை திரும்ப திரும்ப வர வேண்டும், பிறக்க வேண்டும். நீதான் அனைத்தையும் செய்பவர் என்ற உணர்வு ஏற்பட்டு விட்டாலோ மறுபிறவி கிடையாது. நீதான் நீதான் என்று சொல்லும் வரை நாம் விடுபட முடியாது. வருவதும் போவதுமாக பிறப்பும் இறப்பும் தொடர்ந்து கொண்டே இருக்கும். முக்தி கிடைக்காது. எனது எனது என்று கூறிக்கொள்வதால் நாம் பெரிதாக அடைவதுதான் என்ன? பெரிய மனிதனின் காரியதரிசி இது எங்கள் தோட்டம், இது எங்கள் கட்டில், இது எங்கள் நாற்காலி என்று கூறுகிறான். ஆனால் அந்த பெரிய மனிதன் அவனை வேலையிலிருந்து நீக்கிவிட்டால் ஒரு சாதாரண மரப்பெட்டியை கூட எடுத்து செல்லும் உரிமையை இழந்து விடுகிறான்.